ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புரியுது சார். அப்போ இப்பதானே நீ உள்ள வந்திருக்க, போக போக உனக்கு இன்னும் நல்லா தெளிவா புரியும். ஓகே. நந்தினி, நம்ம குக்கர் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட எப்பவுமே நிரந்தரமான ஒரு மார்க்கெட் இருக்கு. ஏன்னா குக்கருங்கிறது ஒவ்வொரு வீட்டுக்கும் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது. பெருசா விளம்பரமே செய்யலன்னா கூட மக்கள் அதை வாங்கிடுவாங்க. குக்கர்ல விளம்பரத்தை விட நந்தினி தரம் தான் ரொம்ப முக்கியம். பெண்களோட மனசுல இந்த குக்கர் நல்லா இருக்குன்ற எண்ணத்தை மட்டும் உருவாக்குனா போதும், அவங்களே இன்னொரு 10 பேருக்கு அதை பரப்பிடுவாங்க. ஒரு பாத்திரத்துல பெண்கள் பழகிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் வேற பாத்திரத்தோட பக்கத்திலேயே போக மாட்டாங்க. ஒரு முழு தலைமுறையா அதை தான் யூஸ் பண்ணும். ஆக்சுவலி அது நம்ம கம்பெனியோட ஒரு அட்வான்டேஜ். இப்போ அதே நேரம் நமக்கு நிறைய போட்டி கம்பெனிஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால பழைய மாதிரி இல்லாம கொஞ்சம் சேல்ஸ் எல்லாம் கம்மி ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் தான் போர்ட் மீட்டிங்ல பேசிட்டு என்ன பண்ணலான்னு நல்லா யோசிச்சு முடிவெடுக்கணும். அவ்வளவுதான். சார், நீங்க குக்கர்னு சொல்லும்போது எனக்கு வேற ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நீங்க கிண்டல் பண்ண மாட்டீங்கன்னா நான் சொல்றேன். ஏய், தாராளமா சொல்லு, எதுக்கு கிண்டல் பண்ணணும்? எங்க அம்மாச்சி சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் மண்பானையில தான் சமைப்பாங்களாம். சோறு குழம்புன்னு எதுவா இருந்தாலும் மண்பானையில செய்யும் போது அதுக்கு தனியா ஒரு ருசி வரும்னு சொல்லுவாங்க. இப்ப கூட சில ஊர்ல மண்பானை சோறு, மண்பானை மீன் குழம்புன்னு எழுதி போட்டு கூடுதல் விலை வச்சு விக்கிறாங்க. அப்போ மண்பானை சமையல்ல ஏதோ ஒரு வகையில ஜனங்களுக்கு இன்னொரு ஈர்ப்பு இருக்குன்னு தானே அர்த்தம். ஆனா அதுல சீக்கிரம் செய்ய முடியாது. வேலைக்கு போற அவசரத்துல அதுல எல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது. அப்புறம் உடைஞ்சு போயிரும். பாதுகாத்து வைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த காரணத்தாலதான் அதுல யாரும் செய்யறது இல்லன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இதெல்லாம் சரி பண்ணி மண்பானையில ஒரு குக்கர் செஞ்சு வித்தா என்ன? என்ன என்ன சொன்ன? மண்பானையில குக்கர்? குக்கரா? வாவ்! ஏய், இது சூப்பர் நந்தினி. மண்பானையில குக்கர் யோசிச்சு கூட பார்க்கல. எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? சூப்பரோ சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னைக்கு போர்ட் மீட்டிங்ல இதுதான் மெயின் டாபிக்கே. சார், அது நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். என்ன விளையாட்டுக்குன்னு சொல்ற? நீ எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பிசினஸ்கான கேட்ட ஓபன் பண்ணி வச்சிருக்க தெரியுமா? வாட் a thinking man. மண்பானையில குக்கர். வா வா வா, சூப்பர். நீ என்ன பண்ற? டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடு. நாம இந்த மீட்டிங்ல போய் பிரசன்ட் பண்ணனும். சீக்கிரம் போ. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் வர மாட்டேன். நீங்க போய்ட்டு வாங்க. ஹலோ, you are the CEO. இங்க என்ன வேலை இருக்கு? அங்க தான் வேலை இருக்கு. போ போய் ரெடி ஆவ சீக்கிரம். இப்ப ரெடி ஆக போறியா இல்லையா? சீக்கிரம் போ போ. மண்பானையில குக்கர். வாவ், வாட் a thinking. நந்தினி மூளை பெரிய மூளை தான். இப்ப என்னமா பண்ண போறீங்க? எப்படி இருந்தாலும் சூர்யாவில போர்ட் மீட்டிங்ல உட்கார வைக்க தான் போறான். அவனுக்கு இது கௌரவ பிரச்சனை வேற. அதோட சேர்த்து உங்களுக்கு ஈக்குவலா அவளை உட்கார வச்சு அசிங்கப்படுத்த கிடைச்ச வாய்ப்பை அவன் மிஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணலமா. ஒருவேளை முன்னாடியே இதை ஞாபகம் வச்சிருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணி போக விடாமையாவது தடுத்திருக்கலாமா? இப்ப அதுவும் முடியாது. ஆனா ஒரு வாட்டி இதை நடக்க விட்டுட்டா ரொம்ப அதிகமா போயிட்டு நீங்க போர்டு மீட்டிங் எடுத்தது தனி கெட்டம் இருக்கும். அந்த போர்டு மீட்டிங்ல நீங்க இங்க மாதிரி இருப்பீங்க, பேசுவீங்க. உங்க பேச்சுக்கு யாரையும் மதிப்பு வச்சுக்கலாம். அதுவும் கொஞ்சம் வருஷத்துக்கு இந்த கம்பெனி எப்படி கொஞ்சம் கொஞ்சம் பக்காவாக வச்சுவீங்க. இப்போ நான் தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிடைச்ச அதே இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆயப்பிடிச்சா எல்லாரும் பயம் போய். சரி மாப்பிள்ள, புரியுது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், விடுங்க. என்ன எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தோன்னே சைலண்ட் ஆயிட்டீங்க. என்ன சீக்கிரட்டா? ஆமா ஆமா, ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் அந்த வேலைக்காரிகிட்ட போட்டு கொடுத்துருவீங்கல்ல. எப்ப பார்த்தாலும் உங்க எல்லாருக்கும் நந்தினியை பத்தி மட்டும்தான் நினைப்பா, வேற வேலையே கிடையாது உங்களுக்கு. உண்மையை சொல்றதா இருந்தா எந்த வேலையுமே இல்ல, இது ஒண்ணுதான் வேலை. அவளை இங்கிருந்து விரட்டி அடிச்சுட்டு தான் மறு வேலையே. ஓ, இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் உங்க அம்மா தான் பேசிக்கிட்டு இருந்தா, இப்ப நீங்களும் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? நாங்க எல்லாரும் ஒரே டீம்.
பெரிய இந்தியா கபடி டீம் ஏசியன் காம்படிஷன்ல போய் மெடல் அடிக்க போறீங்க பாருங்க. பண்றதெல்லாம் ஃபுல்லா அக்கப்பாரு, இதுல பேச்சு வேற. சரி சுந்தரவள்ளி, போர்டு மீட்டிங் டைம் ஆச்சு, கிளம்பலையா? வா. கிளம்புறோம். டாடி குட் மார்னிங். அதுக்குள்ள நீங்க 2 பேரும் கிளம்பிட்டீங்களா? ஆமா டாடி. ஏன்னா நந்தினி சிஇஓ ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற முதல் மீட்டிங் தானே. அந்த மீட்டிங்ல நேரத்துக்கு போய் கலந்துக்கணும்ல. ஐயோ. அப்புறம் டாடி, இந்த போர்டு மீட்டிங்னு சொன்னாலே எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் வந்து பேலன்ஸ் ஷீட் எல்லாம் படிச்சு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இந்த டீ காஃபி குடிச்சிட்டு போற வேலையெல்லாம் நடக்காது. கரெக்ட் தானே நந்தினி? ஏன்னா அந்த மாதிரி நடக்கிறது எங்களுக்கு பிடிக்காது. அது நல்லா வைப்ரண்டா இருக்கணும். நம்ம கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போற மாதிரியான சூப்பர் ஐடியா வேணும். நந்தினி அப்படிதானே? இத பாருங்க டாடி, கம்பெனில லாபம் பார்க்கிறது மட்டும் கிடையாது, கம்பெனியோட ப்ரொடக்ஷன், மேன் பவர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஏஆர் கம்பெனிஸை நாம டாப்ல கொண்டு வரணும் டாடி. அதான் எங்களோட பிளான். கரெக்டா நந்தினி? இத பாருங்க டாட், இதுக்கெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லுங்க. ஆமா, அத தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? இந்த சர்க்காசம்லாம் வேணாம். இத பாருங்க, ஒரு பிரச்சனை இல்ல, ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்க. என் நந்தினி ஒரு செம்ம ஐடியா கொடுத்திருக்கா, அத நான் எக்ஸிக்யூட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஓகேவா உங்களுக்கு? டேய் சரி நீ கிளம்புங்க. நீ கிளம்பிட்டீங்களா? நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னால வரேன். நீ கிளம்பு. நீங்க வாங்க டாடி. ஓகே நந்தினி போலாமா? வா. இருந்தாலும் நீங்க உங்க அம்மாவை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க சார். பாவம், அவங்க எவ்வளவு மனசு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படிதானே மத்தவங்களுக்கும் இருக்கும் நந்தினி. அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்களோ அவங்க கிட்ட மத்தவங்களும் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. சார், நீங்க ஒண்ணு மத்தவங்க கிடையாதுல்ல, அவங்களோட சொந்த மகன். நீங்க இப்படி எல்லாம் பேசுறது அவங்க மனசு கஷ்டமா இருக்கும்ல. நீ வேற, நீ சும்மா அமைதியா வா நந்தினி. இதுக்கெல்லாம் அசைற ஆளா என் தாய்க்குலம். ஐயோ, கம்பெனி இவ்வளவு தூரம் வளர்ந்ததுக்கும் 1000 பேர் வேலை செய்யறாங்கன்னா அதுக்கும் யார் சார் காரணம்? உங்க அம்மா தானே. ஹலோ, என்ன? எங்க அம்மாவும் ஒரு காரணம், அவங்க மட்டுமேலாம் ஒன்னும் காரணம் கிடையாது. சரி சார், அது அப்படியே இருக்கட்டும். அவங்களோட அறிவு, உழைப்பு இதெல்லாம் சேர்ந்து தானே இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு.